வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரும்பாலும் ரோட்டில் பிரயாணம் பண்ணுறது உண்டு. டிராஃபிக்கில் போகும்போது சில விதிமுறைகள்லாம் இருக்குது, அதை நம்ம கடைப்பிடிச்சு போகணும். ஆங்காங்கே போலீஸ்காரங்களும் நின்றுட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சில சைன் போர்ட்ஸ் இருக்கும், அதாவது அறிவிப்பு பலகை. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வண்டி ஓட்டணும். அப்போ தான் நமக்கும் பாதுகாப்பு, மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு. அதில் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? சாதாரணமாக நோ என்ட்ரி பார்த்துருப்பீங்க, 40-60ன்னு வேகத்தினுடைய அளவு பார்த்துருப்பீங்க, ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு டீ மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல ரோடு வந்து டெட் எண்டு ரெண்டாக பிரியுதுன்னு அர்த்தம். இப்படியே பலவிதமான சிக்னல்ஸ், அது எல்லாமே வார்த்தைகள் இல்லாமல் சைகைகள், அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது இல்லாமல் அந்த ரோடு பிரிகிற இடங்களில் சிக்னல்ஸ் இருக்குது. சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, இந்த 3 ஒளி விளக்குகளும் மாறி மாறி எரிஞ்சிட்டே இருக்கும். சிவப்பு விளக்கு எரியும் போது டக்குன்னு வண்டியை நிறுத்திடணும், ஆரஞ்சு வரும்போது ரெடி ஆகிக்கணும், பச்சை விளக்கு வரும்போது புறப்பட்டு போகணும். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஆனால் எல்லா சமிக்கைகளும் எல்லாருக்கும் எப்போவுமே தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு அறிவிப்பு பலகையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு பலகையை காமிக்கிறேன். ஒரு சிம்பிள், ஒரு சைன் போர்டு. அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த சிம்பிள் போர்டை பாருங்கள். இப்போ பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? என்ன சொல்லுது? அது ஒரு முக்கோணம், அதனுடைய பின்புலம் வெள்ளை, முன்னால் 4 சின்ன சின்ன வட்டங்கள், அதனுடைய நிறம் கருப்பு. ஒரு வெள்ளையான முக்கோணத்தில் கீழ்ப்பகுதியில் 4 வட்டங்கள் கருப்பு கலரில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிம்பிள் வந்து பெங்களூரில் இருக்கு, ஹோப் ஃபார்ம் ஜங்ஷன் அப்படிங்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கு. இதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு அதை ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் போட்டிருக்காங்க. அதில் பார்த்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒயிட்ஃபீல்டு என்னமோ அந்த ஏரியாவில் உள்ள ஒரு போலீஸ்காரங்க அதனுடைய விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எவ்வளோதான். அது என்னன்னா, பக்கத்தில் பிளைண்ட் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தமா. அதாவது பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளி, பார்வையற்றோர் பள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த பள்ளி அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு போகவோ வரவோ அந்த மாதிரி பார்வை குறைபாடுள்ள நமது நண்பர்கள் அங்கே நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த ஏரியா வரும்போது உங்களுடைய வீர தீர பிரதாபங்களை எல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு சராசரியான வேகத்தில் போங்க. உங்கள் வண்டி கண்டிஷனை பொறுத்த வேகத்தில் போங்க. எப்போ நினச்சாலும் 2 அடி 1 அடி வித்தியாசத்தில் வண்டி நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி போங்க. இவ்வளோதான் விஷயம். அந்த அறிவிப்பு தான் இந்த 4 கருப்பு வட்டங்களை குறிக்கும். நான் ஏன் இதை இவ்வளோ தூரம் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சமீபத்தில் நம்ம நண்பர்கள் பலர், நமக்கு அறிமுகமானவங்கெல்லாம் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள். உதாரணமாக நம்ம கண்ணம்பாளையம் பெருமாள் சாமி இருக்கார், மெட்ராஸில் குமார் இருக்கார், அவங்க ஒய்ஃபு விஜய் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வண்டியில் பாட்டெல்லாம் பாடிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, பார்வையற்ற நமது நண்பர்கள். அவங்களுக்கு எத்தனையோ வேலை பார்க்குறாங்க, அவங்க அதோடையும் பல வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்களோட பழகிறதுனாலே என்னமோ அந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ சிரமம், அடடா இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருது. நம்ம எத்தனையோ கேள்விப்படுறோம், பெருசாக அழட்டிக்கிறது இல்லை. சிலதை பார்க்குறோம், மனசில் நிற்கிறது இல்லை. இவங்க கூட அடிக்கடி தொடர்பு கொள்றதுனாலையோ என்னமோ தெரியல, அடடே இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த சிக்னல் எதுக்கு அப்படின்னு ஒருத்தங்க ஆராயும் போது எனக்கு என்னையா அது அப்படின்னு போக முடியல, அப்படி கடந்து போக முடியல. அதை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லுவோம், பெரும்பாலானவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அபூர்வமாக தெரிஞ்சவங்களை விட்டுருங்க, தெரியாதவங்களுக்காக இதை நம்ம சொல்கிறோம், தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி ஒரு சிக்னலை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய வேகத்தை குறைச்சிருங்க.
கண்ணே தெரியாமல் எதிர்காலமே தெரியாமல் இருட்டாக இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு. அவங்களுக்கு ஏன் நாம் தொந்தரவு செய்யணும் இல்லைங்களா? ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்காங்க, இதில் நம்ம வேறையா? பார்வை குறைபாடு உள்ள அனைத்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த காணொளியை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். இதாங்க இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.